வணக்கம் நண்பர்களே, இன்று உங்கள் செலவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இதனால் உங்கள் வணிகம் அதன் செலவுகளை ஈடுகட்ட போதுமான பணத்தை சம்பாதிக்கும் கட்டத்தை விரைவாக அடைய முடியும். இறுதியில் புத்திசாலித்தனமாக வளர்ந்து அதன் மதிப்பை அதிகரிக்கும். எளிமையின் பொருட்டு ஒரு பாக்கெட் பொடிகள் ஒரு யூனிட் என்று அழைக்கப்படும் அதன் விற்பனை விலை ரூ. 100 ஆக உள்ளது. நீங்கள் ஒரு யூனிட் பொடியை ரூ. 100 பொருட்களின் விலை ரூ. 66 ஆகும். மேலும் கூடுதலாக பேக்கிங் செய்ய ரூ. 7 மற்றொரு ரூ. 4 பொடிகளை கொண்டு செல்வதற்கும் விநியோகிப்பதற்கும் மேலும் ரூ. 2 சந்தைப்படுத்தல் விளம்பரத்திற்கு செல்கிறது. எனவே நீங்கள் விற்கும் பொடர்களின் எண்ணிக்கையுடன் மாறுபடும் உங்கள் மாறுபடும் செலவுகள் சுமார் பொடிகளின் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 79. இப்போது நீங்கள் எத்தனை பொடிகள் விற்றாலும் நிலையான செலவுகள் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதை பார்ப்போம். நீங்கள் பொடிகள் ஒரு யூனிட் விற்க போது ரூ. 100 ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலை இடத்தை வாடகைக்கு எடுப்பதற்கு 0.50 ரூபாயும் மேலும் மின்சாரம் மற்றும் தண்ணீர் போன்ற பயன்பாடுகளுக்கு 0.50 ரூபாயும் ரூ. 3 உங்கள் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்காக நீங்கள் வெளி தொழிலாளர்களை பணியமர்த்துகிறீர்கள் என்றால் நீங்கள் கடன் வாங்கினால் கூடுதலாக ரூ. 1 நீங்கள் செலுத்த வேண்டிய வட்டிக்கு. இவை அனைத்தும் சேர்ந்து சுமார் பொடிகளின் ஒவ்வொரு யூனிட்டிற்கும் நிலையான செலவில் 5%. நிலையான மற்றும் மாறி செலவுகள் இரண்டையும் நீங்கள் கூட்டும்போது அது உங்களுக்கு ரூ. 84 என்ற விலையில் ஒவ்வொரு அலகு பொடிகளையும் தயாரித்து ரூ. 100 ஆக உள்ளது. பொடிகளின் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 16. இருப்பினும் நீங்கள் ரூ. 5 வரி. எனவே வரிக்கு பிறகு உங்கள் லாபம் சுமார் ஒரு பவுடருக்கு 11. உங்கள் நிகர லாப வரம்பு 11% என்று சொல்ல இது ஒரு எளிய வழியாகும். இப்போது திட்டமிடல் பகுதிக்கு உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. ஒன்று, உங்கள் லாபத்தில் சிலவற்றை மீண்டும் வணிகத்தில் முதலீடு செய்யுங்கள் அல்லது பணத்தை நீங்களே பயன்படுத்துங்கள். உங்கள் லாபத்தில் பாதியை முதலீடு செய்வது புத்திசாலித்தனம். இது ரூ. 5.5 பங்கு போன்ற விஷயங்களுக்கு வணிகத்திற்கு திரும்புங்கள். பின்னர் நீங்கள் மற்ற ரூ. 5.5 உங்களுக்காகவோ அல்லது பிற நோக்கங்களுக்காகவோ விரைவாக லாபம் ஈட்ட உங்கள் நிலையான செலவுகளை குறைக்க முயற்சிக்கும். ஒரு இடத்தை வாடகைக்கு எடுப்பதற்கு பதிலாக பொடிகள் தயாரிக்க உங்கள் சொந்த கொட்டகையை பயன்படுத்துங்கள். ஆரம்பத்தில் ஊழியர்களின் செலவுகளை மிச்சப்படுத்த குடும்ப உறுப்பினர்களை உங்களுக்கு உதவுங்கள். கடன் வாங்குவதற்கு பதிலாக உங்கள் சொந்த பணத்தை பயன்படுத்துங்கள் அல்லது நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் வணிக கூட்டாளர்களின் உதவியை பெறுங்கள். இந்த வழியில் நீங்கள் வழக்கமான வட்டியை செலுத்த வேண்டியதில்லை. நிலையான கட்டணத்திற்கு பதிலாக லாபத்தில் ஒரு பங்கை அவர்களுக்கு வழங்குங்கள். இந்த செலவுகளை நீங்கள் குறைவாக வைத்திருந்தால் 2வது மாதத்திற்குள் நீங்கள் லாபம் ஈட்டத் தொடங்கலாம். உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்கள் தயாரிப்புகளை விரும்பும் போது, உங்கள் வணிகம் வளரும் போது அதை நடத்த உங்களுக்கு அதிக பணம் தேவைப்படும். நீங்கள் அதிக பொருட்களை வாங்க வேண்டும், அதிக தயாரிப்புகளை உருவாக்க வேண்டும், மேலும் முடிக்கப்பட்ட பொருட்களுக்கு போதுமான பணம் மற்றும் கடைகளுக்கு கடன் வேண்டும். இங்குதான் போதுமான செயல்பாட்டு மூலதனம் இருப்பது முக்கியம். இது உங்கள் வணிகம் வளர உதவுகிறது. இந்த பணத்தை நீங்கள் வங்கிகள் அல்லது உள்ளூர் குழுக்களிடமிருந்து பெறலாம், ஆனால் உங்கள் சொந்த வருமானத்தை பயன்படுத்துவது மலிவான வழியாகும். உங்கள் லாபத்தில் பாதியை வணிகத்தில் வைத்துக்கொண்டு மீண்டும் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் 2 விஷயங்களை செய்கிறீர்கள். உங்களுக்கு வேலை செய்ய அதிக மூலதனம் உள்ளது, மேலும் உங்கள் வணிகத்தின் மதிப்பை அதிகரிக்கிறீர்கள். நீங்கள் மீண்டும் முதலீடு செய்யும் போது நீங்கள் பெரிய ஆர்டர்களை கையாளலாம் மற்றும் அதிக பங்குகளை வைத்திருக்கலாம். இது அதிக வணிகத்திற்கு வழிவகுக்கிறது. இதன் விளைவாக உங்கள் வணிகத்தின் மதிப்பை அதிகரிக்கிறது. முன்னோக்கி பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து கடைகளின் எண்ணிக்கையை வளர்த்து கொண்டால் உங்கள் வணிகத்தின் மதிப்பு ரூ. 65 முதல் ஆண்டு இறுதியில் 70 லட்சம். உங்கள் வணிகத்தின் மதிப்பு ரூ. நீங்கள் 2வது மற்றும் 3வது ஆண்டில் இரட்டை ஷிப்ட் வேலை செய்தால் 1.20 முதல் 1.60 லட்சம் வரை. உங்கள் வணிகத்தில் எவ்வளவு அதிக பணத்தை நீங்கள் மீண்டும் முதலீடு செய்கிறீர்கள் அவ்வளவு அதிக கடன் பெற முடியும், மேலும் நீங்கள் விற்க முடியும், மேலும் உங்கள் வணிக மதிப்பு அதிகமாக இருக்கும். All the best. Please like, share, subscribe to Vyapara Coach channel.